ஏஜே பைரவன்னு ஒரு சகோதரர் வந்துட்டு ஒரு பொண்ணு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு ஒரு அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு 8 மணிக்கு மேலே தனியாக நீங்கள் வெளியே போக வேணாம் அப்படின்றத போட்டோன்னே இந்த முற்போக்குவாதிகள்லாம் நல்லா கடிக்க ஆரம்பித்தாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு கான்வர்சேஷனாக வளர்க்கணுன்ற அவசியமே இல்லை. 8 மணி மேலே வெளியே போக முடியலன்னா 8 மணி மேலே வெளியே போகிற அளவுக்கு நம்ம என்விரான்மெண்ட்டை சேஃப் ஆக்கணும். முதல்ல ஸ்டோரியில் கூட ஆற்றுல முதல்ல எது மீன் எது நமக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களை எவன் எப்போ ரேப் பண்ணுவான், எவன் நல்லவன் எவன் கெட்டவன்லாம் தெரியாது. இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறாங்க, அனைத்து பாவங்களுக்கும் தாய் வந்து மதுதான் அப்படிங்கிறாங்க. இஸ்லாம் வந்து தண்டனை வந்து 2 விதமாக பிடிக்குது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாதா. ஓகே, இப்போ இங்கே என்னன்னு சொன்னால், இந்த குற்றம் செஞ்சால் நமக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் போச்சு. அந்த பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோனர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் சாய் வித் மை பாய்க்கு அப்பாஸ் ஜாஃபர் பாய் வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிட்டுருந்தோன்னா, உலகத்தில் பெண்கள் வாழ்றதுக்கு சேஃபஸ்ட் கண்ட்ரியாக 2வது இடத்துல இந்தியா இருக்கிறதாக ரிப்போர்ட்கள் சொல்லுது. பெண்கள் அதிக ஆபத்தை சந்திக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதல் இடத்தில் இருப்பதாக தாம்சன் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு கொடுமைகள்லாம் இந்தியாவில் நடந்துக்கிட்டும் இருக்கு. ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கற்பழிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வந்து உலகம் முழுவதும் நடந்துட்டு இருந்தாலும் இந்தியாவில் அதிகமான நபர்கள் பெண்கள் வந்து இங்கே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது எங்கே நடந்தாலும் எப்படி நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் அதை நாம் வந்து அதை இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும் கண்டிப்பா. ஆனா இங்க அதை தடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கான்னு கேட்டா இல்ல. பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு ரொம்ப மோசமான முறையில் நடக்குது. ஓகே, இப்ப சமீபத்துல நம்ம பார்த்தோம், இந்த கொல்கத்தால கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. டாக்டர் இப்ப கிட்டத்தட்ட அது நடந்து ஒரு மாதமெல்லாம் கழிஞ்சிருச்சு. இப்ப இன்னைக்கு பாருங்க, இவன் தான் செஞ்சான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து அவனுக்கு தண்டனை கிடைக்கல, தாமதமாக்கப்பட்டிருக்கு. தண்டனை கிடைக்காம தான் பல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஹாஷினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை சுமார் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து என்ன பண்றான், ரேப் பண்ணி கொல்றான். குழந்தை 5-6 வயசு குழந்தை அபார்ட்மெண்ட்லயே பக்கத்துல பிளாட்ல இருக்கிறவன் கொல்றான். அவனை கண்டுபிடிக்கவே பல நாள் ஆச்சு. கொடூரமான முறையில அந்த கொலை நடந்திருக்கும். அவனை பெயில்ல விட்டாங்க. வெயில்ல விட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்து அம்மாட்ட சண்டை போட்டு நகையை கொடுக்கலன்னு சொல்லி அம்மாவையும் கொல்றான். திரும்ப அவனை பிடிச்சி உள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க. பெயில் ரேப் பண்ணிட்டு போனதுக்கு எதுக்கு பெயில்லாம் கொடுக்குறாங்க? அப்படிதான் சிஸ்டம் இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்துல பாண்டிச்சேரியில இந்தியாவே உழுக்கின ஒரு சம்பவம், ஏன் உலகத்தே உழுக்கின சம்பவம். குழந்தைய கஞ்சா அடிச்சுட்டு ஒரு மைனர் பையனும் 60 வயசு ஒரு ஆளும் சேர்ந்து ஒரு மைனர் பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொள்றாங்க. ஓகே, குப்பை தொட்டில கிடக்குது அந்த பிள்ளை. ஆமா, அந்த விஷயத்துல இப்ப நடந்த கிட்டத்தட்ட 1 வருடம் கழிஞ்சிருச்சு. 1 வருடம் போய் என்ன தீர்ப்பு கிடைச்சிச்சு? இவன் தான் தெரியுது. இன்ன வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கிறாங்களா? பண்ணல. அப்ப இங்க என்னன்னு சொன்னா, இந்த குற்றம் செஞ்சா நமக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் இல்லாம போச்சு. அந்த பயம் இருந்துச்சுன்னு சொன்னா கற்பழிப்பு குறையும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல, நிறைய யூடியூப் சேனல்ஸ் கூட இந்த பப்ளிக்டெல்லாம் இந்த பத்தின ஒப்பீனியன் கேட்கும் போது அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி உடனடியாக தண்டனை கொடுக்கணும், அந்த இஸ்லாமிய தண்டனை கொடுக்கறதா சரின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கடுமையான தண்டனைகள் மட்டும் இதை குறைச்சிடுமா? அதாவது இஸ்லாமிய தண்டனை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இஸ்லாம் வந்து இந்த மாதிரி சமூக குற்றங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு மது அருந்துறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆஸ் பர் பைபிள் மது வந்து தடை செய்யப்பட்டதுக்கு நமக்கு முந்தைய வேதமாக கருதப்படக்கூடிய அந்த இன்ஜில்ல மது தடை செய்யப்பட்டதுதான். ஆனா மதினா வர வரைக்கும் மது வந்து தடை செய்யப்படல அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அந்த நேரத்துல மக்களுக்கு மதுங்கிறது ஒரு கலாச்சாரமாக இருந்துச்சு. அந்த நேரத்துல மதுவை நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறைவன் பக்கம் வான்னு சொல்லியிருந்தோன்னு சொன்னா மக்கள் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. அப்ப படிப்படியா அவர்களிடத்துல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வகையை பாருங்க. இந்த இடத்துலதான் இறைவனுடைய நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இறைவன் எந்த சமுதாய தீமையுமா இருக்கட்டும் படிப்படியாக தளர்த்தி அதை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வருவான். இப்போ உதாரணத்துக்கு மது, இந்த மது இருக்கே தீமைகளுடைய தாய். நம்ம இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறாங்க, அனைத்து பாவங்களுக்கும் தாய் வந்து மதுதான் அப்படிங்கிறாங்க. எல்லா பாவத்துக்கும் ரூட். அதாவது இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவத்தை அதோட தடுத்துரு அப்படின்னு மட்டும் சொல்லாம அந்த பாவத்துக்கான அனைத்து வழிகளையும் தடுக்க சொல்லுது. ஓகே, இன்னைக்கு கற்பழிப்புக்கு அதிகமான காரணம் என்னன்னு சொன்னா மது. 85% இந்த பிசிக்கல் அபியூஸ் வந்து இந்த பெண்களுக்கு நடக்கிறதுல வந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 185% மது அருந்தியவர்களால் நடக்குது. அப்படியா? இது ஏதோ நான் தனியார் ஒரு நிறுவனமோ மற்றதெல்லாம் சொல்ல, NCRB சொல்லுது, ஓகே, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லுது. ஸோ அப்ப
இந்த விஷயத்த வந்து நம்ம மதுவனுக்கு என்ன பண்ணுது, அரசே விற்குது, எல்லா அரசாங்கமும் விற்குது. ஆமா. அப்போ அதில் என்ன பண்ணுறான், குடிச்சவன் சும்மா விடுறான். தன்னால அவனுக்கு வந்து பொதுவாக நமக்கு தெரியும், அதாவது ஒருத்தர் மது அருந்தும் போது டெட்ரா ஹைட்ரோ ஐசோ குயினோலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலாக அது மாறுது மூளைக்கு போன உடனே. அதாவது மூளையில இந்த கெமிக்கலாக மாறுது மது ஒருத்தர் அருந்துறாருன்னு சொன்னா. இது மூலமாக இன்ஹிபிட் சென்டர் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து பாதிக்கப்படுது. இதோடைய செயல்பாடு என்னன்னு சொன்னா, சரி தவிர இதுதான் வந்து பிரித்து நமக்கு மனுஷனுக்கு இது இந்த செயல் தப்பு, இந்த செயல் சரி அப்படின்னு நமக்கு இந்த செயல் சரி, இந்த செயல் தப்பு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்குற அந்த ஒரு கெப்பாசிட்டியை இது வந்து பாஸ் பண்ணி வச்சுது. தற்காலிகமாக போதை போற வரைக்கும் தடுத்து வச்சிருது. அப்ப என்ன பண்றான், குடிச்சவன் இவனுக்கு என்ன தோணுதோ, என்னென்ன பார்க்கறானோ செய்யறானோ அதை போய் செஞ்சிடறான். ஓகே. அப்ப இந்த மது இருக்கு, இதனால இந்த கற்பழிப்புகள் மிக அதிகமாக நடக்குது. நமக்கு நீங்க இப்ப ரீசெண்டா நடந்த எல்லா கேசஸ் எடுத்து பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எடுத்து பாருங்க, அது எங்க போய் முடியும், அவன் குடிபோதையில் செஞ்சான்னா வரும் மோஸ்ட்லி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஆபாசங்களை தடை செய்யணும். ஒரு அரசே வந்து நீங்க பாருங்க, நான் வந்து சமீபத்துல ஒரு பாலத்துல, நான் பாலத்துல பெயர் சொல்ல விரும்பல, எந்த ஏரியான்னு சொல்ல விரும்பல, பாலத்துல வளையிற இடத்துல ஒரு பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனர்ல வந்து அரை நிர்வாணத்தோட ஒரு பெண் வந்து ஒரு விளம்பரம், அந்த விளம்பரத்துக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப அந்த விளம்பரத்துல அந்த பெண்ணை நிப்பாட்டி அதை வந்து கரெக்டா அந்த பாலத்துல வளையிற இடத்துல, ரோடும் அந்த இடத்துல முன்ன பின்ன இருக்கு, அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பேனரை பார்த்து ஒரு 10 செகண்ட் 4 செகண்ட் பார்த்துட்டு தான் போறாங்க. அப்ப எதிரில் வர்றவன் இல்ல ரோட்ல அவனே போய் விழுந்தான்னா எங்க போய் முடியாது. அப்ப அரசு இந்த மாதிரி எந்தெந்த வழியில தடுக்க முடியுமோ அதை தடுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, மீடியாலையும் இன்னைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா பெண் கவர்ந்து இழுக்கப்பட்டுறான். ஒரு பேஸ்ட், அந்த பேஸ்ட் போட்டு விளக்குனா உடனே பெண் வந்து அந்த ஆண் பக்கம் சாஞ்சிடறாளாமா. ஒரு ஸ்ப்ரே அடிச்சா உடனே அந்த முக்கிற மாதிரி பெண்கள் வந்து கவர்ந்து படுறாங்களாம். கைலிக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம்? கைலி விளம்பரத்துக்கு கூட இன்னைக்கு பெண்கள், எல்லா விளம்பரத்திலையும் ஒரு பெண்களை வந்து ஒரு காட்சி பொருளாக ஏதோ ஒரு மெட்டீரியல் மாதிரி காட்டி பெண்கள் மீதான ஈர்ப்பு வந்து இவர்களுக்கு வந்து தானா தூண்டக்கூடிய விதத்துல இன்னைக்கு இந்த சூழலையும் என்வாயன்மெண்ட்டையும் இவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப இந்த நேரத்தில் என்ன ஆகுது, ஒருத்தன் போதையை போடுறான். அப்ப அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து அவனுடைய உணர்ச்சிகள் வந்து எப்படி சரியா தவறா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அந்த இது செயலில் இருந்த போது இவன் போய் பாஞ்சிடறான். அப்ப இந்த பாவம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கான ஃபேக்டர்ஸையும் நம்ம இதுக்கான வழிகளையும் அடைக்கணும். அது இல்லாம இந்த கற்பழிப்பு நடக்குது அப்படின்னு அதையும் தாண்டி இந்த கற்பழிப்புகள் நடக்கும்போது இதுக்கான தண்டனைகள் ரொம்ப மோசமான முறையில் இருக்கணும். அததான் வந்து இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் வந்து தண்டனை வந்து 2 விதமாக பிரிக்குது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாதா. ஓகே. ஹுக்கூக்குல்லானா நீங்க இறைவனுக்கு செய்ய வேண்டிய செயல்களில் விடுபடுறது. ஓகே. தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா. ஹுக்கூக்குல் இபாதானா ஒரு மனிதனுக்கும் இடையில நீங்க செய்யற பிரச்சனை. ஓகே. இப்போ நீங்க ஒருத்தரை அடிச்சிடுறீங்க, ஒருத்தரை கற்பழிச்சிடுறீங்க, ஒருத்தரை வந்து அவதூறு சொல்லிடுறீங்க, திருடிடுறீங்க, இதெல்லாம் வந்து மனிதனுக்கு முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம கவர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க, கிரிமினல் லான்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி சிவில் லான்னு இருக்கும். சிவில் லா உனக்கு எனக்கு ஏதாவது சாதாரணமான ஒரு பிரச்சனை அப்படின்னா சிவில் லா அது வந்து பெருசாக இம்பாக்ட் இருக்கு, நீ கேஸை வாபஸ் வாங்கினா முடிஞ்சிருச்சு. இதே கிரிமினல் லா, நான் ஒரு அரசுடைய சொத்தை போய் அடிச்சு உடைக்கிறேன், இல்லை அரசுக்கு எதிராக ஏதாவது பேசுறேன், இதெல்லாம் வந்து கிரிமினல் சட்டத்தில் இதெல்லாம் வந்து கிரிமினல் சட்டத்துக்கு கீழே வரும். ஸோ இது வந்து நீ என்ன பண்ணாலும் கேஸை வாபஸ் வாங்க மாட்டாங்க. இதனால சட்டம் வந்து சீர்குலையும், மக்களிடத்துல வந்து அமைதியின்மை பரவும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் இஸ்லாமும் இதே மாதிரி தான் பிரிக்குது. எங்கெல்லாம் சமூக தீமை நடக்குதோ அங்கெல்லாம் வந்து தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படும். ஓகே. இந்த கற்பழிப்புக்கு தண்டனை என்னன்னு பார்த்தோம் சொன்னா, மக்களை கூட்டி வச்சு, பொதுவாகவே இது மிகப்பெரிய சைக்காலஜி. ஓகே. ஒரு தண்டனை நிறைவேற்றப்படும் போது இந்த தண்டனை தான் நாளைக்கு நமக்கு இந்த தவறு செஞ்சா கிடைக்கும்னு பயம் இருக்கும் போது தான் செய்ய மாட்டோம். அப்ப அதனாலதான் இறைவன் குரான்ல சொல்லி காட்டுறான், இந்த மாதிரி தண்டனைகளை நிறைவேற்றும் போது மக்கள் கூட்டம் அந்த தண்டனை நிறைவேற்ற பகுதியில சுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறான் இறைவன். இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கும்போது நாளைக்கு தப்பி தவறி கூட அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது எல்லாருக்கும் தோணவும் செய்யும். அதாவது இந்த மாதிரி தண்டனைகளை, குற்றவியல் தண்டனைகளை நிறைவேற்றும் போது சுத்தி மக்கள் வந்து அங்க ஆடியன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் குரான்ல கட்டளையிடுறான். ஸோ அப்பதான் ஒரு பயம் வரும், நாளைக்கு இந்த இடத்துல இந்த தவறு செஞ்சா நாம இருப்போம் அப்படிங்கிற பயம் வரும். கண்டிப்பா. ஆனா இங்க இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய ஜெயில் டயட் சார்ட் வந்து இருக்கு. கூகுள்ல போய் தமிழ்நாடு டயட் சார்ட்னு போட்டு பாருங்களேன், அங்க கிடைக்கிற உணவை பாருங்க. இன்னைக்கு குற்றம் செய்யறவனுக்கு, கற்பழிப்பு செஞ்சவனுக்கு, கொலை பண்ணவனுக்கு இப்படி உணவு கொடுத்துட்டு இருந்தா என்ன ஆகும்? அப்ப குற்றத்துக்கு வந்து போதிய அளவு தண்டனை கிடைக்கணும், உடனடியாக கிடைக்கணும். அந்த குற்றம் தடுக்கப்படணும்னா இஸ்லாம் சொல்ற மாதிரி அது பொதுவெளியில வந்து தண்டிக்கப்படணும். இந்த மாதிரி தண்டனைகளை வந்து கடுமையாக்கப்படணுங்கிறது மட்டும் இல்லாம இந்த தண்டனையை பார்த்து நமக்கு இந்த நிலைமை வருங்கிற பயம் மக்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாம
அந்த வழிகளை அடைக்கணும். தவறு நடக்கிறதுக்கான வழிகளை அடைச்சா மட்டும்தான் சமூக தீமையை ஒழிக்க முடியும். மது, ஆபாசம் இதெல்லாம் அனைத்துமே. ஆமாம். இப்போ இன்னொரு இதில் இடையில ஏஜே பைரவன்னு ஒரு சகோதரர் வந்துட்டு ஒரு பொண்ணு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு ஒரு அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு 8 மணிக்கு மேலே தனியாக நீங்கள் வெளியே போக வேணாம் அப்படின்றத போட்டோன்னே இந்த முற்போக்குவாதிகள்லாம் நல்லா கடிக்க ஆரம்பித்தாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு வகையில் வந்து ஒரு பெண் வந்துட்டு வெளியே போகாமல் அந்த இருட்டு நேரங்களையோ தனிமையிலையோ போகாமல் இருக்கிறது அவங்களுக்கான பாதுகாப்பாக உறுதி செய்யுது. ஆனால் எப்போவுமே அது முடியுமா? ஸோ அதை பற்றி என்ன சொல்லுது? அவங்க தனியாக போகிறனால தானே இந்த மாதிரி யார்ட்டையோ பாதிக்கப்படுறாங்க. அதாவது இன்னைக்கு பெண்கள் தான் இந்த பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகிறாங்க, ஆண்களை காட்டிலும். அப்போ இங்கே பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மிஸ் ஆகிறாங்க. அவங்க எங்கே போனாங்க, அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னே தெரியல. அந்த மாதிரி ஏன் ஆண்கள் போகிறதில்ல, ஆண்கள் ஏன் காணாமல் போகிறதில்ல? அப்போ பெண்கள் தான் இங்கே பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுறாங்க, பெண்கள் தான் இங்கே வந்து பாதிக்கப்படுறாங்க, விக்டிம்ஸ். ஸோ அப்போ அவங்கள நம்ம பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒரு வழியை தான் பார்க்கணுமே தவிர இங்கே நம்ம உட்காந்து பேசுகிறோம், நம்ம ஃபேண்டஸியாக பேசுகிறோம் அப்படிங்கிறது மேட்ரு இல்லை. இல்லைங்க, இப்போ விக்டிம் பிளேம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாதிக்கப்படுறது அவங்கள வெளியே போகாதுன்னு சொல்கிற எப்படி நியாயம்? அந்த மாதிரி பண்ணுறவங்களை தூக்கிட்டு போய், அதாவது அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு ஆற்றுல முதல்ல இருக்குது, அந்த முதல்ல இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அந்த ஆற்றுல போய் குளிப்போமான்னு கேட்கும்போது ஒரு நல்லவங்களோட வேலைன்னா அந்த ஆற்றுல இருந்து முதலையெல்லாம் வெளியே எடுத்து போட்டு அந்த குளத்தை குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதா வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த முதலைங்கள்லாம் அகற்றுறது தானே வேலை. அதாவது முதலைகளை அகற்றணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அது அகற்றுறது ஒரே நாள் வேலையா? முடியாது. இறுதி இறை தூதர் சொல்லி காட்டினாங்க, ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் சனா டு ஹதரமவுத் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு ஒரு பெண் நடந்து எந்த பயமும் இல்லாமல் வந்து சேர்ந்தடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம இந்த இடத்த ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான கடல் கொள்ளை, அதிகமான கற்பழிப்பு, அதிகமான இந்த பிரச்சனைகள் உள்ள ஏரியாவை அந்த டைமில் எது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஏரியா தான் இருந்துச்சு. இந்த பாதை தான். இப்போ நம்ம சொல்லுவாங்கள்ல, இந்த பாதையில் போகும்போது இந்த சைடு போகாத, இங்கே திருட்டு நடக்காது. அந்த மாதிரி எல்லா அனாச்சாரம் எல்லா பிரச்சனையும் இருக்கிற பாதை அந்த பாதை. ஓகே. இறை தூதர் இருக்கும்போது மதினால மட்டும்தான் இஸ்லாம் வந்து இருந்தது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவுச்சு. ஆனால் இந்த ஏரியா வந்து சவுதி அரேபியாவை தாண்டி உள்ள ஒரு இடம். ஓகே. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண் பயப்படாமல் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நடந்து வரக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னாங்க. அப்போ அந்த சூழல் வந்துச்சு. அந்த சூழல் கொஞ்ச நாள்லேயே வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த கடுமையான தண்டனைகள், அதே மாதிரி இந்த பாவங்களுக்கான வாசல்களை அடைக்கப்பட்டு இருக்கும் போது அது வரைக்கும் பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து நடக்க முடியாத சூழல் தான் இருந்துச்சு. இல்லை நான் நடப்பேன், முதலைகள்லாம் தூக்கி போடு, முதலைகளை தூக்கி போடுற வரைக்கும் நீ வெளியே இருந்து தானே ஆகணும், ஒரு போர்டு வைக்க தான் செய்வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, முதலைகள் நடமாடக்கூடிய குளம், நீங்கள் குளிக்காதீங்க அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. அதை இவங்க சொன்னால் இல்லை நீங்கள் முதலையை தூக்கி போடு, நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு குளிக்க ரெடியாக இருந்தால் நாத்திகர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம், என்கிட்ட இதே தான் ஒருத்தர் ஆர்கியூ பண்ணார், நீங்கள் முதலையை தூக்கி போடுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏன் குளிக்க போகிறேன்னு வந்து நீங்கள் எங்களை கேட்கலாம் அப்படிம்பாங்க. முதல்ல இப்போ தூக்கி போடுற சூழல் கவர்மெண்ட் தூக்கி போட்டால் நாங்களும் சேர்ந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து தூக்கி போடுறோம், எங்களுக்கு அதுதான் வேணும். அது வரைக்கும் ப்ராக்டிஸ்க்கு அந்த இடத்துல வரணும்ல. அப்போ நீங்கள் உங்கள் பெண்களை தனியாக ஒரு 8 to ஒரு 10 மணிக்கு மேலே அனுப்பி 3 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இதை அனுப்பது ரெடியா அப்படின்னு கேட்டால் வாய மூடிடுறாங்க. இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த முதல்ல ஸ்டோரியில் கூட ஆற்றுல முதல்ல எது மீன் எதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களை எவன் எப்போ ரேப் பண்ணுவான், எவன் நல்லவன் எவன் கெட்டவன்லாம் தெரியாது. சின்னதாக நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆபாசத்தை பார்த்தோ ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்டில் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பலவீனர்கள்ட்ட யார் எப்படி வேணால் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு விஷ பரீட்சை நடத்திட்டு இருக்க முடியாது, நம்மளை தான் நம்ம சேஃப்டி படுத்திக்கணும். ரொம்ப இது இன்னும் கூடுதலாக போனால் இந்த 8 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலேன்ற கான்செப்டே கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு பெண் வந்து தன்னந்தனியாக மகரம் இல்லாமல் போக வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பகல்லையும் பெண்களுக்கு தொல்லைகள் நடக்குது, நைட்லேயும் நடக்குது. ஸோ ஒரு ஆண் துணையோட போங்கன்னாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் ஹேமா கமிட்டி ஒரு இதை ரிலீஸ் பண்ணும்போது அந்த பெண்களுக்கு நடக்கிற பாலியல் சுரண்டல்கள் அந்த சினிமா துறையினால இப்படி தான் அது வெளியில் வருது. அப்போ வந்து நடிகை ஊர்வசி என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் பெண்கள் வந்து நடிக்க போகிறீங்கன்னா அவங்களுடைய அண்ணனோ தம்பியோ யாரையாவது கூட கூட்டிகிட்டு போங்கன்றாங்க. ஸோ சுபானல்லா அவங்களுக்கு இப்போ பாருங்கள், நபிசாசம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் வந்து தன்னந்தனியாக போக வேண்டாம், மகரமான ஒரு துணையோட போங்கன்றது. ஆனால் இந்த பெண்களுக்கு இது ஒரு அறமான துறை, அந்த இடத்துல சேஃப்டி இல்லைன்னு யாராவது கூட கூப்பிட்டு போங்கன்னு வருது. மகரமான துணையோட தான் போகணும்னு கொடுத்துட்டு, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பின்னொரு காலத்தில் இப்படியே வைக்கிற நிலைமையை தன்னந்தனியாக பெண்கள் வர அளவுக்கு சேஃப்டியும் ரசூலா பண்ணிட்டாங்க. ஈராலேருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக வந்து அஜி செய்வாங்க, அவங்களுக்கு ஓனாயை தவிர வேறு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் இஸ்லாம் பரவன பிறகு
அந்த பெண்மணி அதே மாதிரி தன்னந்தனியாக வந்து ஹஜ் செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலை உருவாக்கிட்டு நீங்கள் இது பேசுங்க, நாங்கள் தாராளமாக ஒத்துக்கிறோம். இப்போ தற்காலிக சூழல் எப்படி தெரியுமா இருக்கு? சென்னையில் இப்போ சமீபத்தில் ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு. ஒரு பிரபலமான யூடியூப் சேனல், அந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஒரு லேடி ஒரு 11-12 மணி போல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. ஓகே, அந்த வழியில போறவங்க எல்லாமே உன் விலை என்னன்னு கேக்குறாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு பூ வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல வந்து ஒரு பெண் நிக்கிறாங்க. அந்த போறவங்க எல்லாத்துடைய புத்தி அந்த நேரத்துல அதான் இருக்கு. பெரும்பான்மையான நபர்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிடுறாங்க. நின்று கேட்கறவங்க எல்லாமே அவங்களுடைய கேள்வியே இதான் இருக்கு. அப்ப இந்த சூழல்ல இல்ல இங்க வந்து பிலாசபி பேசிக்கிட்டு ஃபேண்டசி பேசிக்கிட்டு இந்த முதலெல்லாம் வெளியே அனுப்பாம நீங்க வந்து எங்களை குளத்துக்கு போவேணாம் குளிக்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. முதலெல்லாம் தாண்டி எப்படி சர்வை பண்றதுன்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக நீங்களே ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இந்த தியரி கொண்டு வந்து வைங்க. நாங்க தீர்வை சொல்றோம், நீங்க வந்து விதண்டாவாதம் கதை பேசி. இன்னும் காமெடி என்னன்னா இந்த விஷயத்துல அந்த பெண்ணிட்ட அப்படி கேட்கறத தப்புன்னு இந்த இவங்க தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இதே முற்போக்குவாதிங்க தான் செக்ஸ் ஒர்க் இஸ் அ ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ செக்ஸ் ஒர்க் இஸ் அ ஒர்க்குன்னா கஸ்டமர் எப்படி போய் கேட்காம இவள்கிட்ட எப்படி பேமெண்ட் எவ்வளோ எதுன்னு கேட்காம எப்படி போய் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தவறான தொழில்கள் இருக்கும்போது இப்படி தான் வந்து அப்ரோச்சும் பண்ணுவாங்க. இதையும் தடுக்கணும் அதையும் தடுக்கணும்னு பேசுறதை விட்டுட்டு இல்லை அதுவும் வேலை தான் அதுவும் தொழில் தான்ட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்குறது தப்புன்னா என்னடா அது ஸ்கிரிப்ட் கட்டிட்டு இருக்கீங்கன்னு தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி கற்பழிப்புக்கெல்லாம் குறையணும்னா விபச்சார தொழிலை வந்துட்டு திறந்து விட்டுருங்க. ஸோ அப்போ தான் எப்போவுமே மூடி வைக்கும் போது தான் பிரச்சனை, திறந்து விட்டுட்டா பிரச்சனை இல்லை. ஸோ வேணுன்றவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாங்க, ரொம்ப முத்தி போனவங்க இந்த மாதிரி அப்பாவிகளை வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இதே எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரி ப்ரோ, உங்கள் வீட்டு பொண்ணுங்களே நீங்கள் வந்து அதுக்கு அனுப்பிச்சு அதை ஒரு ரோல் மாடலாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் தான் தீர்வு இருக்குன்னு நீங்கள் காட்டுங்க. நாங்கள் வந்து தீர்வை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம், இதில் இது பண்ணனால இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு காட்டுறோம், டேட்டாவை காட்டுறோம், எல்லாம் காட்டுறோம். அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டு பெண்களையோ இல்லை உங்களை சார்ந்த பெண்களையோ இதை வந்து முன்னிறுத்தக்கூடிய நீங்கள் உங்கள் நண்பர்களை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் நடக்கிற மிகப்பெரிய தீங்கான கற்பழிப்பை நீங்கள் வந்து தடுக்கிறீங்க, இது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் ஆக்சுவலாக, தயவு செஞ்சு இதை நீங்களும் இறங்குங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ப்ரூவ் பண்ணி இதன் மூலமாக தான் தடுக்க முடியும் ப்ரூவ் பண்ணிட்டு தாராளமாக அவங்க வந்து நமக்கு வந்து இதை சொல்யூஷனாக வைக்கலாம். ஸோ இது மாதிரி ரெட் லைட் ஏரியாக்களை திறக்கிறதும் திருமணம் கடந்த உறவுக்கு அழைக்கிறது மாதிரியான தீர்வுகளை வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத இன்னும் பாவங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கிறோம். ஸோ இறுதியாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கற்பழிப்புகளை குறைக்கிறதுக்கு கடுமையான சட்டங்களையும் ஆபாசங்களை தவிர்க்கிறதும் மதுவை தடை செய்கிறதும் பெண்களோட பாதுகாப்பை அதாவது தன்னந்தனியாக போகிறத தவிர்த்துட்டு ஒரு ஆண் துணையோட போகிறத வழிவகுக்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இங்கே ஆண்களுக்கும் கைடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே ஆண்களும் வந்து மாடஸ்டாக இருக்கணும், ஆண்களும் வந்து இங்கே அவர்களுக்கான கட்டுப்பாடுகளும் இருக்குது. ஸோ எல்லா வகையிலையும் இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து இஸ்லாம் அழகான முறையில் உங்களுக்கு சொல்லி காட்டுது. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இறைவன்கிட்ட இந்த பாருங்க நமக்கு தோணணும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், மைனூட்டான விஷயங்கள், சட்டத்திட்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த இறைவேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கி ஆய்வு செஞ்சு பாருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். விமர்சிக்கவாது வாங்கி ஆய்வு செஞ்சு பாருயா, இப்போ உன்னோட கருத்தை நாங்கள் வந்து விமர்சித்து நாங்கள் தகவலை கொடுக்கணும்ல, அது மாதிரி விமர்சிக்கவாது வாங்கி இதை ஆய்வு செஞ்சு பார்த்து இங்கே பாரு இந்த குற்றத்தை நிறைவேற்றும் போது சுற்றி மக்கள் நிற்கணுமா, அந்த தண்டனை நிறைவேற்றும் போது அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பயம் வரும் அப்படின்னா ஒரு வேதம் சொல்லுதுன்னா ஏன் அதை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னு சொன்னால் இந்த பாவங்கள் குறைக்கப்படணும்னா பாவத்திற்கான தண்டனை கடுமையாக்கப்படணும், பாவத்திற்கான அனைத்து வழிகளையும் அடைப்பதற்கு கவர்மெண்ட் வந்து இங்கு வந்து முயற்சி எடுத்தாகணும். இது தனிநபராக தடுக்கணும்னு நினச்சோன்னு சொன்னால் தடுக்க முடியாது. அதுதான் வந்து ஒரு கிளியரான உண்மை. தனிநபரோ ஒரு அரசு சாராத ஒரு துறையோ இதை தடுக்கணும்னு நினைச்சா விழிப்புணர்வு ஒரு சிறிய அளவில் ஏற்படுத்த முடியுமே தவிர பெரிய அளவு இம்பாக்ட்ஃபுல் இருக்காது. அதிகார மையம் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். ஸோ அதிகார மையத்துக்கு நம்ம ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம், பெண்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டங்களை கடுமையாக்குங்க, அதே போல் அதற்கான வழிகளையும் அடையுங்க அப்படின்னு நம்ம ஒரு அன்போடு கேட்டுக்கிறோம். பாடப்புத்தகத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ நிறைய அதுக்கான வழிகளை வந்து அரசு வந்து ஏற்படுத்தணும். ஸோ விழிப்புணர்வுகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு இது மாதிரி ஏற்படுத்தணும். அதே போல் இந்த இறைவேதம் குரானை வாங்கி நாம் முன்னிறுத்துறது இங்கே வந்து இந்த தண்டனைகள் எல்லா விஷயத்துக்கும் வாழ்க்கைக்கான நோக்கம், இந்த குற்றவியலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், புவியியலாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பேசக்கூடிய இந்த குரானை வந்து நீங்கள் வாங்கி வாசித்து பார்த்து விமர்சனம் செய்வதற்காகவாது நீங்கள் வாங்கி வாசித்து பாருங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கை நம்ம இதன் மூலமாக வச்சுக்கிறோம். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு ஈட்டி நோட்டிற்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்க. அதையும்